ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. என்ன நம்ம பேச போகிறோம்னா ஆடு வளர்ப்பு. நம்ம நிறையா பார்த்துருப்போம், யூடியூப் சேனலில் பார்த்துருப்போம். ஆடு வளர்த்து நாங்கள் லட்சத்தில் நாங்கள் சம்பாரிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. மாதம் எங்களுக்கு 10,000 ரூபா, மாதம் 50,000 ரூபா, வருடத்துக்கு பல லட்ச ரூபா இந்த ஆடு மூலியமாக நாங்கள் சம்பாரித்தோம் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஆடு வளர்ப்பில் அதிகப்படியான லாபம் இருக்குது, அது உண்மைதான். நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஆடு வளர்ப்பை ஒரு ஒருங்கிணைந்த முறையில் தான் செஞ்சாங்க. விவசாயம் பண்ணிக்கிட்டு வருவாங்க, நெல் சாகுபடி போட்டிருப்பாங்க, கரும்பு விவசாயம் பண்ணிக்கிட்டு வருவாங்க. ஆனால் வீட்டில் ஒரு 4 ஆடு நின்றுக்கிட்டே இருக்கும், கோழி நின்றுக்கிட்டே இருக்கும், பசுமாடு நின்றுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் விவசாயம் சார்ந்து அந்த கால்நடைகளையும் சேர்த்து வளர்த்தாங்க. இந்த கால்நடைகள் ஏன் சேர்த்து வளர்த்தாங்கன்னா, அவங்களுக்கு எப்போயாவது பொருளாதார சிக்கல் ஏற்படும் போது உடனடியாக ஒரு ஆட்டை தூக்கி விற்றுட்டு அது வரக்கூடிய அந்த வருமானத்தை அதில் பயன்படுத்திக்கிடுவாங்க. இப்படி தான் முன்னோர்கள் வச்சு வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடியவங்க மொத்தமாக ஒரு 100 ஆடு 200 ஆடு வச்சு வளர்த்து அதில் மாதம் ஒரு பெரிய லாபம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியில் நிறையா நண்பர்கள் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இந்த முயற்சியில் வரக்கூடியவங்க எல்லாருமே பெரிய லெவலில் காசு வச்சுருக்காங்களா, பெரிய லெவலில் ஒரு முதலாளித்துவத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆடு வளர்ப்புக்கு வர்றாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. சாதாரணமாக மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவங்க எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், இந்த ஆடு வளர்த்து நம்ம பெரிய சக்ஸஸ் அடையணும், லட்சங்களில் புரளணும் அப்படின்னு சாதாரணப்பட்டவங்க தான் இந்த ஆடு வளர்ப்பில் விவசாயத்தை தேர்ந்தெடுத்து இதில் சக்ஸஸ் பண்ணணுன்ற ஒரு வெறியில் வர்றாங்க. ஆனால் இந்த வெறியோட ஆடு வளர்ப்பில் சக்ஸஸ் பண்ணுறது என்பது சாத்தியமான ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த விஷயங்களில் மிக நம்ம தெளிவாக இருக்கணும். இதில் என்னென்ன நோய் மேலாண்மை, ஆடு வளர்ப்பில் நோய் மேலாண்மை மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆடு வளர்க்குறோம்னா அந்த ஆடுக்கு என்னென்ன நோயெல்லாம் வரும் அப்படின்றத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக தான் நம்ம ஆடு வளர்க்கவே நம்ம செல்லணும். குறைந்தபட்சம் ஒரு 4 ஆடு, 4 பொட்டை ஆடும் ஒரு கெடா ஆடும் வாங்கி வச்சு நம்ம வளர்க்க ஸ்டார்ட் பண்ணி அதில் நிறைய வரக்கூடிய நோய் மேலாண்மைகளை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம 50 ஆடு 100 ஆடு இது மாதிரி அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம போகணும். இப்போ இந்த ஆடு வளர்ப்பில் என்னென்ன நோய் வருது அப்படின்றத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிற போகிறோம். நண்பர்களே, வாங்க நம்ம முழுமையாக அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடுக்கு என்னென்ன நோய் வரும் அப்படின்றது ஒரு 10 வகையான நோய்களுக்கு மேலாக ஆடுகளுக்கு வரும். அதை நான் முழுமையாக உங்களுக்கு நான் பட்டியல் போட இருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. இப்போ ஆடு வளர்ப்பில் வரக்கூடிய நோய்களில் முதலாக நம்ம எடுத்து பார்க்கக்கூடியது கால்வாய் நோய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இடத்துக்கு பொருந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த நோயுடைய பேர் மாறுது. மற்றொரு இடத்துல என்ன சொல்கிறாங்க, வாய்க்கானம் அப்படின்ற மாதிரி நோய்க்கு பேர் சொல்கிறாங்க. இந்த நோயுடைய அறிகுறி, இந்த நோய் வந்திருக்கு, நம்ம ஆடுக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த ஆடுக்கு கொப்பளமாக வரும். ஏன்னா காது பக்கம், அதனுடைய இடுப்பு பக்கம் இது மாதிரி கொப்பளமாக வரும். அதே மாதிரி அந்த ஆடு சுத்தமாக சாப்பிடாது. அதே மாதிரி அந்த ஆட்டுக்கு நாக்கில் கொப்பளம் ஏற்பட்டு அந்த கொப்பளம் உடைந்து நாக்கிலிருந்து எச்சியாக ஊற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுதான் வாய்க்கானம் நோய் அல்லது சில பகுதிகளில் கால்வாய் நோய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நோயை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகி, அதாவது கால்நடை மருத்துவத்திட்ட அணுகி அதுக்குண்டான நீங்கள் இன்ஜெக்ஷனை போட்டு நீங்கள் ஆடை சீக்கிரமாக சரி பண்ண பார்க்கணும். அப்படி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மற்ற ஆடுகளுக்கும் இந்த நோய் சீக்கிரமாக பரவ ஆரம்பிக்கும், உங்களுடைய இழப்பு அதிகமாக இருக்கும். இரண்டாவது நம்ம பார்க்கும்பொழுது பிபிஆர்ன்ற ஒரு நோய் வரும். பிபிஆர்ன்ற நோய் மிக ஒரு கொடுமையான நோய். இந்த நோய் வந்துட்டால் ஆடை காப்பாற்றுறது கஷ்டமாக இருக்கும். அது எப்படி இருக்கும், இந்த பிபிஆர்ன்ற நோய் எப்படி அந்த ஆடுக்கு இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அந்த ஆடுக்கு மூக்கிலிருந்து கெட்டியான சளி ஊற்றிக்கிட்டே இருக்கும். வாயெல்லாம் புண்ணாக இருக்கும். வாயில் பார்த்திங்கன்னா சுற்றி பொறி பொறியாக புண்ணாக இருக்கும். அதே போல் ஒரு வகையான கழிச்சலாக இருக்கும். அந்த ஆடு ஒரு மாதிரி கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த 3 சிம்டம்ஸையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆடுக்கு பிபிஆர்ன்ற ஒரு நோய் வந்திருக்கு. ஏதோ உடனடியாக நம்ம என்ன செய்யணும், மருத்துவரை அணுகி அவங்க கொடுக்கக்கூடிய டேப்லெட்டாக இருக்கட்டும், அவங்க கொடுக்கக்கூடிய தடுப்பு ஊசியாக இருக்கட்டும், சீக்கிரமாக உங்களுடைய ஆடை கண்ட்ரோல் பண்ணும். நோயிலிருந்து இறப்பிலிருந்து சீக்கிரமாக உங்கள் ஆடை காப்பாற்றும். அதே மாதிரி உங்களுடைய பண்ணையையும் மிக சீக்கிரமாக அதை காப்பாற்றும். இந்த 2 நோய்க்கும் நீங்கள் உடனடியாக மருத்துவரை நீங்கள் அணுகிறது மிக மிக அவசியம். அடுத்ததாக
பார்க்கின்ற பொழுது ஆடுக்கு வரக்கூடிய நோய் வந்து அம்மை நோய். அம்மை வந்து கோழிக்கு தான் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பாக கிடையாது. ஆடுக்கும் வந்து அம்மை வரும். ஆனால் அவ்வளவாக தெரியாது. இது வந்து இறப்பு விகிதத்துக்கு நம்ம கொண்டு போகாது. இருந்தாலும் ஆடுக்கு அம்மை என்ற நோய் வரத்தான் செய்யும். இந்த அம்மைன்ற நோயை வந்து நம்ம வீட்டிலேயே சரி பண்ணிக்கிறலாம். மஞ்சப்பொடி, வேப்ப எண்ணெய் இது போன்ற விஷயங்களை வந்து எண்ணெயில், அந்த வேப்ப எண்ணெயில் கலந்து எங்கெங்கெல்லாம் வந்து அம்மை வந்திருக்கோ அந்த இடங்களில் நம்ம வந்து போட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த அம்மை வந்து பக்கு உதிர்ந்து சரியாகும். அது இல்லாமல் இருந்தாலும் இங்கிலீஷ் மெடிசனுமே இருக்குது. அம்மைக்கு உண்டான கோழிகளுக்கு கொடுக்க அம்மை நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் நிறையா இருக்குது. அதை நம்ம வாங்கி கொடுத்தாலுமே வந்து அந்த அம்மை வந்து கீழே விழுந்து நோய் வந்து சரியாகிவிடும். இது வந்து இறப்புக்கு வந்து கொண்டு போகாது. அடுத்ததாக நம்ம எடுத்து பார்க்கின்ற பொழுது 4வதாக ORF அப்படின்ற மாதிரி ஒரு நோய் ஒன்று இருக்குது. ORF அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்ஃப் என்ற ஒரு நோய் வந்து ஆட்டை வந்து தாக்கும். இந்த நோயுமே வந்து ஆடை வந்து மிக ஒரு, அதாவது அந்த ஆடு வந்து ரொம்ப ஒரு சோர்வாக இருக்கும். வாய் முழுவதுமே வந்து பக்காக இருக்கும். இந்த நோயை நம்ம பார்த்தோம்னா வாயை சுற்றி வந்து ஒரு மாதிரியே பக்கா அதாவது சொறி வந்து பக்கு வந்த மாதிரி இருக்கும். இந்த நோய்க்குமே வந்து நம்ம வந்து எப்படி கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப சோர்வாக இருக்கும், வாயை சுற்றி பக்கா இருக்கும். இந்த ரெண்டையும் வச்சு நம்ம கண்டறிஞ்சிக்கிட்டு இதுக்கும் அப்படி தான் மஞ்சத்தூளில் வேப்ப எண்ணெயை கலந்து நீங்கள் தடவிக்கிட்டே வரும்பொழுது அந்த பக்குகள் கீழே உதிர்ந்து ஆடு வந்து சரியான முறையில் வளரும். அடுத்ததாக 5வதாக ஆட்டுக்கு வரக்கூடிய நோய் வந்து அடைப்பான் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஏரியாக்களில் அடைப்பான், அதை கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் வந்து ஹார்ட் அட்டாக். இப்போ மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய மாதிரியே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஆடுகளுக்கும் ஏற்படும். இதை வந்து அவ்வளவு எளிதாக நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. நல்லா மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு பார்த்தோம்னா மறுநாள் காலையிலே வந்து சுருண்டு கீழே விழுந்து இறந்து போய் கிடக்கும். இந்த மாதிரி அட்டாக் நோய் வரும்பொழுது இது அட்டாக் நோயில் தான் இறந்துருக்கு அப்படின்றத நம்ம எப்படி கண்டறியறதுனா, வாய் மூக்கு முழுவதுமே வந்து ரத்தம் வடிந்து இருக்கும். இதை வச்சு நம்ம கண்டறிஞ்சிக்கலாம் இது அட்டாக் நோயில் தான் வந்து இறந்துருக்கு அப்படின்றத கண்டறிஞ்சிக்கலாம். இந்த அட்டாக் நோய் வரவிடாமல் நம்ம தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம வந்து மேய்ச்சல் முறையில் ஆடுகளை வளர்ப்பது மிக சிறந்தது. அது மேய்ச்சல், ஏன்னா ஆடு வந்து இயற்கையாகவே வந்து நீண்ட தூரம் நடந்து திரிஞ்சு வந்து காலார நடந்தால் தான் வந்து அதனுடைய இரத்த சர்க்கிள் வந்து சீராக இருக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆடு ஒரே இடத்துல போட்டு அடைச்சே வளர்த்து நம்ம போடுற தீவனங்களை மட்டும் போட்டுட்டு நடக்கிறதுக்கு வேலையே இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஹார்ட் அட்டாக்குடைய வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. 6வதாக ஆடுக்கு வரக்கூடிய நோய் என்னென்னு பார்த்திங்கன்னா கழிச்சல் நோய் தான். கரெக்டாக சொன்னேன். எல்லா இடத்துலையும் சொல்கிறது வந்து கழிச்சல் நோயின்னு சொல்லுவாங்க. இந்த கழிச்சல் நோய் எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம குடிக்க வைக்கக்கூடிய தண்ணி, நம்ம கொடுக்கக்கூடிய உணவு வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கிறது, நம்ம செட்டு வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கிறது, இப்படின்னு இருந்துச்சுனாவே அந்த ஆடுக்கு வந்து கழிச்சல் நோய் அதிகமாக வரும். இந்த கழிச்சல் நோய்க்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து இயற்கை மருத்துவத்திலையும் வந்து நம்ம டிவார்மிங் பண்ணிக்கிறலாம், அல்லது ஆங்கில மருத்துவ முறையிலும் டிவார்மிங் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வழிமுறைகள் இருக்குது. மருத்துவர்களிடம் நம்ம வந்து ஆலோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசனை வாங்கி நம்ம கொடுத்துக்கிறலாம். 3 மாதத்துக்கு ஒரு முறை டிவார்மிங் வந்து ஆடுகளுக்கு கொடுப்பது மிக மிக நல்லது. 7வதாக நம்ம பார்க்கக்கூடிய நோய் வந்து என்னென்னா நரம்பு தளர்ச்சி நோய். ஆடுகளுக்கு நரம்பு தளர்ச்சி நோய் வரும். இது எப்படி பெரிய பெரிய ஆடுகளுக்கு இது வருவது ரொம்ப ரொம்ப குறைவு. 100 ஆடுக்கு 1 ஆடு 2 ஆடு வருவதற்கு தான் வாய்ப்பு உண்டு. அதிகமாக எந்த மாதிரி ஆடு தாக்குதுன்னா இளம் ஆட்டுக்குட்டிகளை வந்து இந்த நரம்பு தளர்ச்சி தாக்குது. அது எந்த நேரத்தில் தாக்குதுன்னு பார்த்திங்கன்னா மழைக்காலம், குளிர்காலங்களில் வந்து, அதாவது 1 மாதத்திலிருந்து 3 மாதத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகளை வந்து இந்த நரம்பு தளர்ச்சி நோய் வந்து தாக்குது. அதாவது பின்னங்கால்கள் 2 கால்களும் செயலிழந்து பின்னிக்கிறோம், காலோட கால் பின்னிக்கிறோம், அதே மாதிரி கழுத்து வந்து வளைஞ்சிக்கிறோம். இது வந்து இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸை பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நரம்பு தளர்ச்சிக்கு உண்டான அறிகுறி அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேஜராக நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறணும். ஆட்டுக்குட்டி பிறந்து ஒரு கிட்டத்தட்ட 1 மாதத்துலேருந்து 2 மாதம் அதோடைய தாயிடம் பால் குடித்து அது வளர்ந்த பிறகு தான் நம்ம வந்து அந்த ஆடை போய் வாங்கணும். நம்ம என்ன செய்கிறோம், ஆடு பிறந்து 1 வாரத்திலே நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு காசு விலை கம்மியில் அந்த ஆடு கிடைக்கிது, நம்ம வாங்கி நம்மளே பால் கொடுத்து வளர்த்துக்கிறலாம் அப்படின்ற நம்ம நினச்சி குட்டி ஆடுகளை வாங்கிட்டு வந்துடுறோம். நம்மள்கிட்ட வாங்கிட்டு வந்து சரியான முறையில் நம்மளால் வளர்க்க முடியுமா? 1 வாரம் 10 நாளுக்குள்ளேயே பார்த்தா கை கால் பின்னிக்கிட்டு கழுத்து வளைஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரியாக அந்த ஆடு இறந்து போய் கிடக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா,
அந்த ஆடுக்கு வந்து அந்த குட்டி ஆடுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி நோய் வந்திருக்கு, அதனுடைய தாயோடே இருந்துச்சா அந்த தாயோடைய அரைவனப்பிலேயே பாலை குடித்து வளரும்போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம தனியாக கொண்டு வந்து வளர்க்கும்போது இந்த நரம்பு தளர்ச்சி நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 8வதாக ஆடுகளுக்கு வரக்கூடிய இது வந்து பெரிய நோயின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆடு நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆடுக்கு வந்து என்ன செய்யுது ஏது செய்யுதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து காயங்களில் வந்து புழு வருதல், அதாவது ஒரு ஆடு இன்னொரு ஆடு முட்டிக்கிருச்சு, இல்லை ஒரு இடத்துல எங்கிட்டாவது போய் விழுந்துருச்சு, அந்த இடத்துல காயம் ஏற்பட்டிருக்குன்னா அந்த காயத்தை நம்ம உடனே வந்து மஞ்சப்பொடி போட்டு அந்த காயத்தை ஆற்ற முயற்சி பண்ணணும். இல்லாட்டினா அந்த புண்ணுக்கு நம்ம டிஞ்சர் போட்டு அந்த காயத்தை ஆற்ற முயற்சி பண்ணணும். நம்ம இல்லை அப்படி பண்ணாமல் விட்டுட்டோமா ஈக்கள் வந்து அந்த புண்ணில் உட்காந்து அந்த புண்ணில் முட்டை போட்டுச்சுன்னா அந்த புண்ணில் இருந்து புழு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். அதனால் நம்ம ஆடுகளை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆடுகளை சரியான முறையில் நம்ம பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். 9வதாக நம்ம பார்க்கக்கூடிய நோய் வந்து இதுவும் இந்த நோய் வருவதை நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடியாது. அந்த ஹார்ட் அட்டாக்கு மாதிரி நம்மளால் வந்து டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த நோய்க்கு பேர் என்னென்னா டெட்டனாஸ் என்ற நோய். இந்த நோய் எப்படி இருக்கும்னா, நம்ம செட்டில் வந்து நம்ம ஆடை வந்து அடைச்சி விட்டுட்டு போயிருப்போம். மறுநாள் வந்து நம்ம ஆடை வந்து பார்க்கும்போது அந்த ஆடு வந்து அப்படி உறைஞ்சு கிடக்கும், ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சு கை காலெலாம் இழுத்துக்கிட்டு கிடக்கும். இந்த மாதிரி ஒரு நோயும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம மெயினாக வந்து ஆடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாவே முதல்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய இடங்களை வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறணும். அதே மாதிரி ரொம்பவும் குளிர் இல்லாத மாதிரி நம்ம வச்சுக்கிறணும். அதாவது இறசல் காற்று ஜில்லுன்னு இருக்க ஏரியா இல்லாமல், அது மாதிரி நம்ம செட்டு நம்ம போட்டிருக்கோம், செட்டை சுற்றி வந்து அதிகமாக மழை பெய்யுது, மழைச்சாரல்கள் அடிக்குது, குளிர்காலமாக இருக்குது, குளிர்காற்று ரொம்ப வீசுது அப்படின்னா சுற்றி வந்து சாக்குகளை கட்டி விட்டு நம்ம அந்த பண்ணையை வந்து பராமரிக்கணும். அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி உறைந்து போகக்கூடிய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 10வதாக வரக்கூடிய நோய் வந்து நச்சுக்கொடி அப்படின்ற ஒரு நோய் வரும். இது வந்து ஆடு வளர்க்குறவங்களுக்கு நிறையா தெரியும் நச்சுக்கொடினா என்ன அப்படின்றது தெரியும். ஏன்னா ஆடை வந்து அதிகப்படியாக நம்ம ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு தடவை அது குட்டி போட்டதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பிரிக்காமல் தொடர்ச்சியாக அந்த ஆடை வந்து இணைச்சேர்க்கை பண்ண விட்டு தொடர்ச்சியாக நம்ம குட்டிகளை எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஆடுக்கு வந்து நச்சுக்கொடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது பிரசவத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஆடு வளர்க்கணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா இது இப்படிலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி வந்து 11வதாக வரக்கூடிய நோய் என்னென்னா வயிறு உப்புசம். அதாவது வயிறில் காற்றடிச்சு விட்ட மாதிரி, சைக்கிள் டீப்பில் காற்றடிச்சா எப்படி காற்று ஊதி இருக்குமோ அதே மாதிரி வயிறு ரொம்ப ஊதி இருக்கும். அது எதனால் ஏற்படுதுன்னா, நம்ம அரிசியை வைக்கிறது, நிறைய அரிசி வச்சா கொம்பு நல்லா கெட்டியாக வளரும் ஆடுகளுக்கு, ஆனால் அளவாக வைக்கணும். இஷ்டத்துக்கு அரிசியை நம்ம வைக்கிறது, அதே மாதிரி வேஸ்ட் ஆகிற சோறுகளை வைக்கிறது, நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சமாகிற சோறை நிறைய வைக்கிறது, செரிமானம் ஆகாத பொருட்களை நிறைய நம்ம ஆட்டுக்கு கொடுத்தா என்ன ஆகும்னா வயிறு உப்புசம் ஏற்பட்டு காற்று மாதிரி வீங்கிரும். இதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம்னா வயிறு வலியின் காரணமாக ஆடுகள் இறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஆடுகளை வந்து நம்ம கண்காணித்து கொண்டே இருக்கணும். 12வதாக பார்க்கின்ற பொழுது என்ன நோய் வரும்னா சீல் கட்டி. ஒரு கட்டி காதுக்கு கீழே கழுத்துக்கு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலரில் மாதிரி கட்டியாக உருண்டையாக அந்த மாதிரி நோய் வரும். இந்த நோய் வந்து ஒரு ஆடுலேருந்து இன்னொரு ஆடுக்கு பரவிக்கிட்டே இருக்கும். அப்போ பண்ணை ஃபுல்லாகவே வந்து கட்டியாக இருக்கும். ஒவ்வொரு ஆடுலேயும் பார்த்தோம்னா ஆடை வந்து நம்மள்ட்ட விற்பனைக்கு போச்சுன்னா அந்த ஆடு வந்து தூய்மையாக இருந்தால் அழகாக இருந்தால் தான் நம்மள்ட்ட வந்து விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கட்டியாக காதுக்கு கீழே கட்டி கழுத்துக்கு கீழே கட்டி இருந்துச்சுன்னா அந்த ஆடை வந்து நம்ம வந்து விற்பனைக்கு கொண்டு செல்ல முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த கட்டி வந்து கிருமிகளால் ஏற்படுது. இந்த கட்டிகள் வந்து பண்ணை சுத்தம் இல்லாமல் இருக்கிறனாலையும் புழுக்கைகள் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா அந்த புழுக்கைகளுக்கு மேலேயே உணவு கிடந்து அது ஒரு வகையான இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த உணவுகளை அது சாப்பிட்டனால இந்த மாதிரி கட்டிகள் பிரச்சனை வந்து அதிகமாக ஏற்படுது. 13வதாக ஆடுகளுக்கு வந்து அரிப்பு நோய் ஏற்படும். இந்த அரிப்பு நோய் என்பது எப்படி இருக்கும்னா எப்படி மனுஷங்களுக்கு அரிப்பு ஏற்படுது, ஆடு கோழி மாடு எல்லாத்துக்குமே அரிப்பு நோய் வரும். இந்த அரிப்பு நோய் வந்துருச்சு நம்ம ஆடுக்கு அப்படின்றத எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா மரங்களிலேயோ இல்லை மதில்லையோ ஆடுகள் போய் தன்னுடைய உடம்பை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். அதே போன்று தன்னுடைய பல்லை வச்சு கடிச்சிக்கிட்டே இருக்கும், தன்னுடைய தோல் பகுதிகளை அந்த கடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் ஆடுக்கு வந்து அரிப்பு நோய் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கால்நடை மருத்துவர்களை நீங்கள் அணுகுனீங்கன்னா அதற்கு உண்டான வந்து மெடிசன் இருக்குது. அப்படி இல்லாட்டினா இயற்கை மருந்துகள் நிறையா இருக்குது. வேப்ப எண்ணெய் வேப்ப இலை அரைச்சி மேலே பூசுறது இது போன்ற விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஆடை வந்து அந்த அரிப்பு நோயிலிருந்து நம்ம வந்து
அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஆடை வந்து மீட்டி கொண்டு வரணும். அந்த இதை நம்ம அப்படியே கவனிக்காமல் விட்டோம்னா அந்த அரிப்பு வந்து அதோடைய இன்ஃபெக்ஷன் வந்து மற்ற ஆடுகளுக்கு பரவும். அப்போ பண்ணை முழுக்கவே வந்து ஒரு வகையான உண்ணி பேன் பிரச்சனை ஏற்பட்டு பண்ணையை வந்து நம்ம ரன் பண்ண முடியாது. ஆட்டு கொட்டகைக்குள்ளே நீங்கள் போனால் நம்ம மேலேயும் அந்த அரிப்பு தொட்டிக்கிட்டு உள்ளே போயிட்டு நம்ம வெளியே வரும் நம்மளுடைய கைகாலெலாம் சுள்ளுன்னு அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அது சரியான முறையில் நம்ம பார்த்து பராமரிக்கணும். இப்போ ஆடு வளர்ப்பில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம மேலோட்டமாக யூடியூப்பை தட்டி பார்க்கும்போது ஆடு வளர்த்தா பல லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்றது மாதிரி நிறையா நம்ம வீடியோ பார்த்துருப்போம். ஆனால் இதற்கு பின்னால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ நோய்கள் வரும். அந்த ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு வகையான மருத்துவம் இருக்குது. அதை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முறைப்படி, அதாவது நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதலாக ஒரு 4 பொட்டையாடும் ஒரு கெடாயாடும் வாங்கி சிறிய அளவு ஒரு பண்ணையை நம்ம ஸ்டார்ட் பண்ணி வளர்த்து நம்ம பழகிக்கிட்ட பிறகு தான் நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து பண்ணையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய சேனலில் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு விவசாயம் சார்ந்த பதிவுகளை நம்ம பதிவிட்டுக்கிட்டு வர்றோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் யாஸ் மேக்கிங்.